கற்க கசடர இஸ்லாம் எபிசோட் 8. அல்லாஹ்வுக்கு என் வருங்காலம் தெரியும் என்றால் எனக்கு சுய விருப்பம் இருக்கிறதா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தை கற்கும் இந்த பயணத்தில் நான் உங்கள் ஹைரா. பாப்பா, இன்னைக்கு எனக்கு நிஜமாவே பெரிய குழப்பம் ஒன்று இருக்குது. அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். என்னோட வருங்காலம், நான் எடுக்க போகிற முடிவுகள் எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்டிருக்குன்னு அப்படின்னா நிஜமாவே எனக்கு சுய விருப்பம் இருக்கா? என் வாழ்க்கையில் ஏதாச்சும் தப்பு நடந்தா அது ஏற்கனவே பட்ட ஒன்றா? அப்படி இருந்தால் அப்புறம் முயற்சி பண்ணுறதுல என்ன பயன்? நீ இப்போ விதியை பற்றி கேட்குற. இந்த கேள்வி பல நூற்றாண்டுகளாக மக்களை குழப்பிக்கிட்டு இருக்குது. இது உனக்கு மட்டும் கிடையாது, இது புது கேள்வியும் கிடையாது. ஆனால் இஸ்லாத்தில் ஈமானில் ஒரு பகுதி விதியை நம்புறது. அதனால் நாம் அதை நம்பி தான் ஆகணும். அதை எப்படி நம்பணுங்கிறது தான் நம்ம சரியான முறையில் புரிஞ்சுக்கணும். ஓகேயா? சரி, இப்போ இதை பார்ப்போம். நபி தோழர்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி கேள்வியை கேட்டிருக்காங்க. அதனால் நாம் இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம். அல்லாஹுக்கு எல்லாமே தெரியும், கரெக்ட். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ பிகுல்லி ஷையின் அலீம். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவன். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அல்லாஹுக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக அவன் உன்னை அதை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துறதா அர்த்தம் கிடையாது. அதைத்தான் என் அறிவை கொண்டு புரிஞ்சிக்க முடியல பாப்பா. அல்லாஹ்க்கு தெரியும்னா அது மாறாத ஒன்றாக தானே இருக்கணும். ஓகே, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ அம்மா பிரியாணி சமைக்கிறாங்க. நமக்குள்ளே யார் ஒரே ஒரு தடவை சாப்பிடுவா, யார் ரெண்டாவது தடவை வாங்கி சாப்பிடுவா, அது எல்லாம் அவங்களுக்கு ஓரளவு தெரியும். அவங்களுக்கு தெரியுங்கிறதுனால அவங்க ஒன்றை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்களா? இல்லை, நானாக தான் விரும்பி சாப்பிட்றேன். அதே தான். அறிவும் கட்டாயமும், அதாவது நாலேஜ் அண்ட் கம்பல்ஷன் ஒன்று கிடையாது. நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறதுனால யாரும் நம்மளை கட்டாயப்படுத்த முடியாது. நீ என்ன முடிவெடுக்க போகிற என்பது உனக்கு முன்னாடியே அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனால் அந்த முடிவை எடுக்கிறது நீ தான். அந்த முடிவை எடுக்கிற முழுமையான உரிமையை நீ தான் அனுபவிக்கிற. ஆனால் எல்லாமே எழுதப்பட்டிருக்குன்னு இஸ்லாம் சொல்லுதே. கரெக்டு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்ன அவ்வள மா ஹலக்கல்லாஹுல் கலம ஃபகால லஹு உக்து. அல்லாஹ் முதலில் பேனாவை படைத்து எழுது என்று சொன்னான். அது நான் எதை எழுத வேண்டும் என்று கேட்டது. அதற்கு அல்லாஹ் மறுமை நாள் வரை என்னென்ன நடக்குமோ அத்தனையும் எழுது என்று சொன்னான். இது சுனன் அபூதாவுதில் 4700வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. ஆமாம், எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் நீ எதை சுதந்திரமாக தேர்ந்தெடுக்க போகிற அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால் அது எழுதப்பட்டிருக்குது. உன்னை செய்ய வைக்கிறதுக்காக அல்லாஹ் எழுதலை. அப்போது முடிவு அல்லாஹ்வுக்கு தெரியும், ஆனால் அந்த முடிவை நோக்கி நான் தான் நடந்து போகிறேன், அப்படி தானே? ஆமாம். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்மையும் அல்லாஹ்வையும் ஒப்பிட்டே பார்க்கக்கூடாது. நாம் ஒரு டயத்துக்கு உள்ளே இருக்கோம். இன்னைக்கு ஒரு டைம் போயிடுச்சுனாக்கா திரும்ப வராது. ஆனால் அல்லாஹ் நம்ம டைம்ங்கிற அந்த பவுண்ட்ரிக்கு உள்ளே இல்லை. அல்லாஹ் அந்த டைம்ங்கிற பவுண்ட்ரிக்கு வெளியில் இருக்கான். ஓகேயா? அது நம்ம அறிவால் புரிஞ்சிக்க முடியாது. அந்த டைம் பவுண்ட்ரி, அந்த காலத்துக்கு வெளியே அல்லாஹ் இருக்கிறதுனால பாஸ்ட் ஃப்யூச்சர், இதுக்கு முன்னாடி நடந்த இப்போ நடக்கிறது எல்லாமே அல்லாஹ்வுக்கு ஒரே விஷயமா தெரியும். அதனால் நாம் தான் காலத்துக்கு உள்ளே வாழ்கிறோம். நீ நாளைக்கு நடக்க போகிறத ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு அனுபவிக்கிற. ஒவ்வொரு செகண்டும் உனக்கு மூவ் ஆகுறது தெரியுது. ஆனால் அல்லாஹ்ங்கிறவன் ஒட்டுமொத்த படத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்குறான். அப்புறம் ஏன் எல்லாரும் விதியில் இருந்தால் நடக்கும், முயற்சி பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறாங்க? இது விதியை பற்றி தவறாக புரிஞ்சுக்கிறது தான் காரணம்.
விதினா என்னன்னு சொல்லிட்டு சரியான முறையில் புரிஞ்சுக்கிறது கிடையாது. நபி தோழர்களும் இதே கேள்வியை கேட்டப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பதில் சொல்கிறாங்க. அமலு ஃபகுல்லு முயஸ்ஸர்ரு லிமா ஹுலிகலஹு. செயல்படுங்க, ஒவ்வொருவரும் அவர் எதற்காக படைக்கப்பட்டாரோ அது எளிதாக்கப்படும். இது சஹீஹுல் புகாரியில் 4949வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. இங்கே கவனி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ நீங்கள் உங்கள் செயலை செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. உக்காந்துருக்க சொல்ல, எதுக்காகவும் காத்திருக்கவும் சொல்ல, செயல்பட்டுக்கிட்டே இருங்க, அல்லாஹ் வந்து அதை லேசாக்கிடுவான். அப்போ விதிங்கிறது முயற்சியை தடுக்காது இல்லையா? ஒருபோதும் தடுக்காது. யோசிச்சு பாரு, என் உணவில் விதி இருந்தால் அதுவே தானால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சாப்பிடாமல் இருக்காங்களா? நீ சாப்பிட்ற, வேலை செய்கிற, முயற்சி செய்கிற, அந்த முயற்சியும் கூட வந்து விதியில் ஒரு பகுதி தான். சரி, ஆனால் விதியை நாம் ஏன் நம்பணும்? அதனால என்ன பயன்? இது ஒரு சரியான கேள்வி. ஓகே, இப்போ நான் முதல்ல இருந்தே வரேன். விதிங்கிற கான்செப்டை மனுஷங்களால் சரியான முறையில் புரிஞ்சிக்க முடியாதுங்கிறது உண்மைதான். ஏன்னா இது எப்படின்னாக்கா, ஒரு விவசாயி இருக்காருன்னு வச்சுக்கேன், அவருக்கு என்ன நாலேஜ் இருக்கும்? அந்த விவசாயத்தை பற்றின அளவுக்கு நாலேஜ் தான் இருக்கும். அவர்கிட்ட போயிட்டு குவாண்டம் ஃபிசிக்ஸை பற்றி வந்து கேட்டாக்கா அவருக்கு புரியுமா? புரியாதுல்ல. எதனால் புரியாது? அது அவருடைய அறிவுக்கு ரொம்ப அப்பாற்பட்டது. குவாண்டம் ஃபிசிக்ஸுங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கிற அறிவியல்லையே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு அறிவு. ஆனாலும் மனிதர்கள் வந்து அதை படிக்கிறவங்க, அதை புரிஞ்சுக்கிறவங்கன்னா இருக்காங்க. ஒரு விவசாயிக்கு அது புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால அது வந்து இருக்குது இல்லை அப்படிங்கிறத வந்து அவர் நம்பணும்ல. குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னா ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அவர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பணும். ஆனால் அவருக்கு புரியலங்கிறதுக்காக ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடாது. சரியா? ஸோ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னாக்கா, விதியை நம்புங்க அப்படின்னு சொல்கிறான். சரி, நம்ம புரியாத விஷயத்தை எதுக்காக நம்ப சொல்கிறான்? எதற்காகனாக்கா, நாம் ஒரு முயற்சி செய்கிறோம், ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம முயற்சி எல்லாத்தையும் போட்டு கடைசியில் அந்த விஷயம் கிடைக்கலன்னு வச்சுக்கேன், நாம் ரொம்ப வருத்தப்படுவோமா? ஏதோ தப்பு நடந்துருச்சு, நாம் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம மேலேயே போட்டு வருத்திப்போம்ல. அந்த மாதிரி ஒன்றை வருத்திக்காத. நீ எல்லா முயற்சியும் பண்ணுற, ஒரு விஷயம் வந்து நடக்கலை அப்படிங்கிறப்ப நீ அதை விதி மேலே பாரத்தை போட்டுட்டு போயிட்டே ஏறி விதியை வந்து ஒரு சுமை தாங்கியாக வந்து பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். நாம் எல்லாம் செஞ்சோம், அல்லாஹ் வந்து விதி அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் எழுதியிருக்காமல் இருக்குது, அதை மாற்ற யாரால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப உனக்கு அது மனசை ரொம்ப லேசாக்கிடும். அதை விட்டுட்டு என் வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு, எனக்கு வந்து நான் எதுக்குமே லாயக்கில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் ரொம்ப அதையே பற்றி திங்க் பண்ணி நம்மளை நம்மளே மாற்றிக்கக்கூடாது. இது மாதிரி ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தான் அல்லாஹ் வந்து விதியை நம்ப சொல்கிறான். ஸோ அதே மாதிரி வெற்றி கிடைக்கும் போதும் தலக்கணம் வரக்கூடாது. இது நான் இப்படி முயற்சி பண்ணதுனால தான் வந்துச்சு. உதாரணமாக வந்து தங்கத்தோட விலை வந்து கடந்த ஒரு வருஷமாக பயங்கரமாக ஏறி இருக்கா. ஸோ அப்போ என்ன நினைக்கிறோன்னாக்கா, நான் சரியான டயத்தில் நான் யோசித்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணதுனால தான் வந்து என்னால் இவ்வளோ சம்பாதிக்க முடியுது அப்படின்னு சொல்லி அது நம்ம கையில் கிடையாது. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அப்போ அந்த தலக்கணம் வராமல் இருக்கு. இது வந்து அல்லாஹ் எழுதியிருக்கான் எனக்காக, அதனால் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈகோ வராமல் தடுக்கிறதுக்காகவும் நாம் விதியை நம்பணும். இந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் தான் குழப்பமாகவே இருந்தால் கூட அல்லாஹ் வந்து விதியை வந்து நம்ப சொல்கிறான். அப்போ செயலுக்கு முன்னாடி முயற்சி, முடிவுக்கு அப்புறம் மன நிம்மதியோட ஏற்றுக்கொள்வது, சரியா? சரி, கரெக்டாக சொன்னேன். முயற்சியை நீ சுமக்கிற, அதில் வர ஏமாற்றத்தை விதி சுமக்குது. இவ்வளோதான், சிம்பிள். அது கேட்குறதுக்கே ரொம்ப ஆறுதலாக இருக்கு பாப்பா. நிச்சயமாக. இன்னொரு விஷயத்தையும் கவனிச்சுக்க, விதியை பற்றி நபி தோழர்கள் வந்து ஒரு முறை வந்து பயங்கரமாக விவாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. குரானில் வந்து அல்லாஹ் நாடியதால் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல வசனங்கள் இருக்குது. இன்னொரு செட் ஆஃப் வசனங்கள் சொல்லுது வந்து நாம் முயற்சி பண்ணுறதுனால தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
இது போன்ற வசனங்களோட மற்ற வசனங்களை வந்து அவங்க வந்து ஒருத்தவங்க இல்லை, ஒரு ஆள் சொல்கிறாரு விதியால் தான் நடக்குது, இல்லை நான் முயற்சி பண்ணுறதுனால தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கோவப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்கள்ட்ட கேட்டாங்க, இதுக்காகவா நீங்கள் கட்டளையிடப்பட்டீர்கள்? உங்களுக்கு முன்னால் இருந்தவங்கன்னா இந்த விதியை பற்றி இப்படி தர்க்கம் செஞ்சதுனால தான் அழிஞ்சு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது சுனன் அபூதாவுதில் 4703 ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. அதனால் விதியை நாம் எப்படி புரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய அறிவை கொண்டு எந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியுமோ அதோடு புரிஞ்சுக்கிட்டு நிறுத்திடணும். அதை விட்டுட்டு அது சம்பந்தமாக வந்து தர்க்கம் செய்கிறதோ அதை போட்டு ரொம்ப குழப்புறதோ கூடவே கூடாது. பிஜே ஒரு தடவை வந்து ஹதீஸில் சொல்லும் போது கூட ஒரு பயானில் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நான் விதியை பற்றி ரொம்ப படித்து வந்து எனக்கே பயங்கர குழப்பமாக இருந்துச்சு. அப்போ வந்து என்னுடைய அண்ணன் வந்து விதி சம்மந்தமாக வந்து ஒரு புத்தகத்தை கொடுத்து படிக்க சொன்னார். நான் அதை படித்து முடித்ததுக்கப்புறம் வந்து கேட்டார், வந்து இப்போ புரிஞ்சு தெளிவாயிடுச்சா, இப்போ தான் எனக்கு குழப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதனால் விதிங்கிறது வந்து அல்லாஹுடைய அறிவுக்கு உட்பட்டது. நம்மளை எந்த அளவுக்கு அல்லாஹ் புரிஞ்சிக்க சொல்கிறானோ, எதுக்காக புரிஞ்சிக்க சொல்கிறானோ, எதற்காக நம்ப சொல்கிறானோ அந்த லிமிட்டோடு நிறுத்திக்கிட்டால் விதியோட பலனை நாம் அடைஞ்சிக்க முடியும். விதியை நம்புறதோட பலனை நாம் அடைஞ்சிக்க முடியும். அதை தாண்டி ரொம்ப நோண்டுனாக்கா நமக்கு தேவையில்லாத குழப்பம்தான் மிஞ்சும். இப்போது உனக்கு இந்த விஷயம் சரியாக புரியல, அதுதானே அல்லாஹ் வந்து தெளிவாக வந்து குரானில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறான். அல்லாஹ் குரானில் சொல்கிறான், அவர்கள் தங்கள் அறிவால் அவனை முழுமையாக சூழ முடியாது. இது சூரா தாஹால 20வது அத்தியாயத்தில் 110வது வசனத்தில் சொல்லப்படுது. சில விஷயங்கள் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தானது. அப்போது எனக்கு விதியை பற்றி முழுசாக புரியலைனாலும் பரவாயில்ல. ஆமாம், நம்பிக்கைங்கிறது ஈமான்ங்கிறது அல்லாஹுவை வந்து நாம் வந்து சால்வ் பண்ணுறது இல்லை. அல்லாஹுவை வந்து நம்ம முழுசாக அல்லாஹுடைய அறிவை முழுசாக புரிஞ்சுக்கிறது கிடையாது. அவனை நம்புறது. ஒரு நாள் எல்லாமே நமக்கு புரிய வரும். இப்போ நமக்கு இருக்கிற இந்த சின்ன அறிவால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத வந்து முழுசாக வந்து புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கு அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறானோ அதோடு நம்மளுடைய அறிவை வந்து நிறுத்திக்கணும். அல்லாஹ் குரானில் சொல்கிறான், சூரா அஸ்-ஸுமரில் அத்தியாயம் 31 70வது வசனம், வஃபியத்து குல்லு நஃப்ஸிம் மா அமிலத், ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அது செய்வதற்கு முழுமையாக பலனளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, நாம் வந்து முயற்சி பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், விதி அல்லாஹ் தான் முன்னாடி எழுதி வச்சிட்டானே இப்படின்னா வந்து குழப்பமாக இருக்கிறப்ப அல்லாஹ் சொல்கிறான், கியாமத்து நாளில் நீ என்ன செஞ்சியோ அதுக்கான முழுமையான பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மறுமை நாளில் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தான் வந்து அநீதி இழைக்கப்பட்டதாக தோணவே தோணாது. ஒவ்வொரு ஆத்மாவும் அல்லாஹ்வுடைய தீர்ப்பால் வந்து ரொம்ப திருப்தியாக வந்து இருப்பாங்க. இது வந்து ப்ராமிஸ், அல்லாஹ்வோட ப்ராமிஸ். அப்போது விதி என்ன சோம்பேறி ஆக்கக்கூடாது, அது எனக்கு அமைதியை தான் கொடுக்கணும். சரியாக சொன்ன ஹைரா. நேர்மையாக உழைக்கணும், உண்மையாக துவா செய்யணும், முழுமையாக அல்லாஹ்வை நம்பணும். இதுதான் வந்து ஒரு மூமின் வாழ வேண்டிய முறை. இது ஹைரா. இஸ்லாத்தை ஆரம்பத்திலிருந்து கற்கும் என்னோட பயணம் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.